அதனால் கேமரா பிரைட்டாக இருக்குது. இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா கேமரா ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இவ்வளோ பிரைட் இருந்தது இல்லை. அப்போ இன்றைக்கி நைட்டு போனால் செட்டிங்ஸ் தான் முதல்ல நம்ம அங்கே யூட்டர்ன் பண்ணிக்கலாம். அங்கேங்களா? ஆமாம், மூவ் பண்ணி அப்படியே இண்டிகேட் ரைட்டில் போட்டு பின்னால் வண்டி வருதான்னு பாட்டு அப்படியே போய்க்கணும். இப்படி நிற்கும்போது நேராக மூவ் பண்ணக்கூடாது. சரிங்க, ரைட்டில் சுற்றி வச்சுக்கணும். இப்போ தெரியாது எத்தனை கீர் போட்டிங்கன்னா. ஸ்பீடாக போட்டிங்கன்னா என்ன கீர் போட்டுன்னு தெரியாது. இண்டிகேட் ரைட்டில் போட்டு நிறுத்தி முடிக்கணும். முன்னாடி கொஞ்சம் முன்னாடி விட்டுருக்கணும். நம்ம வளைக்கணும் கூட கிடையாது. இங்கே நேராகவே நிறுத்தலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. முன்னாடி முன்னால் விடுங்க. லெஃப்ட் மேட்ச் முன்னால் விடுங்க. கொஞ்சம் முன்னால் விடுங்க. நிறுத்தி இப்போ ஃபுல்லாக சுற்றிடுங்க. ஃபுல்லாக எவ்வளோ தூரம் சுற்றணும் சுற்றிடுங்க. அவ்வளோதான். இப்போ மூவ் பிரேக் விடுங்க. பிரேக் விடுங்க, மறுபடியும் பிரேக் பிடிங்க. மறுபடியும் பிரேக் விடுங்க. புரிஞ்சுதா? சரி, வரும்போது நீங்கள் பின்னால் உட்காந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஓகே. நம்ம இங்கேருந்து எப்படி சுற்றி போயிடலாம். அதனால் கேட்கலாம். இப்போ வீடியோஸ் பார்க்குறீங்களா? பார்ப்பேன். புதுசாக கண்டென்ட் ட்ரை பண்ணாலும் பார்க்குறேன். பிர்லான்னு ஒருத்தர் இருக்கார் யூடியூப்பில். அவரும் இந்த மாதிரி கார் வீடியோஸ்லாம் நிறைய போடுறாரு. இல்லை, யார் இந்த விலாவரியாக போடுறதில்ல. டக்குன்னு பேசிக் மட்டும் சொல்லிட்டு விட்டுறேன். நேற்று நாங்கள் ஒரு வீடியோ போட்டோம் பாருங்க. நேற்று ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ. வண்டி ஏறினா ஃபஸ்ட்டு வண்டிக்குள்ளே ஏறி உட்காரதுக்கு முன்னாடி சீட்டு கிளச்சு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பர்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். அது கரெக்டாக நமக்கு எடுக்கணும்னு தெரியுறதில்ல. அவங்க பூரா எடிட் பண்ணுறாங்க நீட்டாக, சூப்பராக. ஆமாங்க, எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எடிட் பண்ணுறது கஷ்டங்கிறத விடமா நம்ம இப்படி கேமரா ஆன் பண்ண பேசுகிற கஷ்டம் இருக்கு வேறு. அதுவும் கஷ்டம். டக்குன்னு ரோலிங் ஆயிடுது. தாண்டி செக் போஸ்ட் இருக்கலாங்க. அதில் ரைட்டில் போய்க்காங்க. ஆர்ச் தாண்டி செக் போஸ்ட்டு. அங்கே ரைட் சைடில் சேவந்தாம்பாளையம் போகிற ரோடு. நேற்று அவரை கார் ஓட்ட வச்சாச்சு. அவர் கடைக்கு வந்தார், கேட்டார் நீங்கள் எப்படி ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். 8 நாள் ஆச்சுங்க, நல்லா தான் போயிருக்கேன்னு சொன்னேன். அவரும் போகிறாருன்னு. நேற்று அவர் உங்கள் டிரைவிங்லாம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு நாளாக்கி போயிட்டு அவர் வீட்டுக்கு போய் ஆனால் ரொம்ப நிதானமாக இருந்தார் மனுஷன். இன்னொரு 1 வாரம் பொண்ணை பிக்கப் போயிடுவார். வண்டி புது வண்டி வாங்கியிருக்காரு. டியா சொனாட்டா. அது எஸ்யூவிங்களா இல்லை ஹேட்ச்பேக்? எஸ்யூவி டைப் சார். இல்லை, அடுத்து அந்த பஸ் அடிக்க போகிறது ரைட். பிரேக் பிடிச்சி இண்டிகேட் ரைட்டில் போட்டு இங்கேயும் இண்டிகேட் போட்டு டக்குனால திருப்புவாங்க. நிதானமாக பார்த்து இந்த செகண்ட் கியர் யூஸ் பண்ணி ஓடிடலாம். நம்ம
திருப்பூர் ஆகி போச்சுருங்க. நம்ம அட்வான்ஸ் அங்கேயே ஃபாலோ பண்ணிட்டோம்னா டக்குன்னு இந்த இடத்துல ஒரு பயம் வந்திருக்காது. இப்படி நாளைக்கு திருப்பூர் பார்த்துக்கலாம். செகண்ட் இயர் போடும்போது மட்டும் அது அந்த பார்க்கணும் போலயே இருக்கு. ஒரு டவுட்லேயே இருக்கு. தேர்ட் கியர் போட்டுருக்கோம். நம்ம பேசிக்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாது. பட் என்ன பேசினாலும் வண்டி ஓட்டும்போது நம்ம இந்த இடத்துல மாற்றணுங்கிறத ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போக என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் நினைக்க வேண்டியதே இல்லை. இந்த கையும் காலுமே அந்த வேலையை செஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் டக்குன்னு ஃபோர்த் கியர் போகணுன்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி நினைக்க வேண்டியதில்லை. அதுவே நடக்க ஆரம்பிக்கும். பட் ஃபோர்த் கியர் போட்டுருந்துருக்கணும்ல இருக்குங்க. ஏமா ஸ்பீட் பிரேக் தாண்டி லெஃப்ட்டு போகணுங்க. இந்த லெஃப்ட் அதுக்கு ஒரு ஆர்ன் அடிக்கணும். புலி ஆப்போசிட்டில் ஆள் இல்லை, அதனால் போய்க்கலாம். பட் ஆப்போசிட்டில் ஆள் இருந்தாங்கன்னா இறக்கி தான் போகணும். ஸ்லோ பண்ணி அந்த குழியிலேருந்து இப்போ இறங்கணும்னா செகண்ட் கியர் போட்டு போகணுங்களா? இல்லை ஃபஸ்ட்டு வண்டி நிறுத்திட்டாலே ஃபஸ்ட்டு கியர். இப்போ அங்கே குழி இருக்கா, ஆப்போசிட் ஆள் இருக்கான்னு வச்சுக்கோங்க. கிளச்சு பிரேக் பிடிங்க. வண்டி நிதானமாக இறங்குது. செகண்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுங்க. வண்டி நிறுத்திட்டா ஃபஸ்ட்டு கியர். ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிச்சு. கான்செப்ட் புரியுதா? மூவ்மெண்ட்லேயே இருந்துச்சுன்னா மூவ்மெண்ட்லேருந்து செகண்ட் கியர். நல்லா ஹெல்ப் பண்ணலாதுங்க. நீங்கள் தான் ஓட்டுறீங்க. நான் ஹெல்ப் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சுடுங்க. செகண்ட் கியர் பிரேக் யூஸ் பண்ணிடணும். சும்மாவாசி யூஸ் பண்ணிடணும். அப்போ தான் ஸ்லோவாகும். இல்லை தடன்னு சவுண்டு கேட்கும். நம்பர் ஆப்போசிட் ஆள் வந்துட்டா குழியே இருந்தாலும் வேறு வழி இல்லை. கிளச்சை மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. ஆளதான் இருக்குங்களா? இல்லை ஆஃப் ஆயிடுச்சு. சாவி ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கிளச்சை மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. பிரேக் பிடிச்சிட்டா கிளச்சை ஃபுல்லாக போடுங்க. மறுபடியும் ரிலீஸ் பண்ணுவோம். போகலாம். பிரேக்கு கிளச் ரெண்டு யூஸ் பண்ணுங்க. போகும். மறுபடியும் ரிலீஸ் பண்ணுங்க. மறுபடியும் யூஸ் பண்ணுங்க. மறுபடியும் ரிலீஸ் பண்ணுங்க. அது ஒரு 4 ரோடு வரும். அதில் ரைட்டில் போய்க்கலாம். தாண்டி
இங்கேருந்து அந்த பைப்பை தள்ளி போனால் தான் தள்ளி போக முடியும். பக்கத்தில் போகணுன்னா தள்ளி போக முடியும். ஆப்போசிட்டில் வண்டி வருதுன்னா ஹார்ன் அடிச்சோ இல்லை நிறுத்தியோ அவங்க போனதுக்கு தான் வரணும். இந்த ரைட் இண்டிகேட் ரைட்டில் போகணும். நம்ம ரோட்டில் தான் வரணும். பட் லெஃப்ட்டும் பார்க்கணும். ஏன் லெஃப்ட் நீங்கள் பார்க்கலதுங்க. நீங்கள் லெஃப்ட்டு பார்க்கவே இல்லை. கரெக்ட் வரணும். அங்கேருந்து வண்டி வந்து என்ன பண்ணுவீங்க? ஸ்லோவாகிறத விட லெஃப்ட்டு கவனித்து வரணும். நீங்கள் அது கவனிச்சிட்டிங்கனாலே வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாகிடும். இங்கே லெஃப்ட்டு போகணும். நேரம் போகலாம். காரம் முடிச்சிருக்கோம். வரக்கூடிய லெஃப்ட்டு கரண்ட் கம்பெல்லாம் இருக்குல்ல, பச்சை வண்டிக்கு முன்னால் தெரியும். பச்சை வீடு நேராக போய் ரைட்டு. லெஃப்ட்டு ஹார்ன் அடிச்சு போகணும். நல்லா இருக்குல்ல சந்து சந்து எடுத்துறது. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. Right. பட் ஆனால் ஸ்பீட் பிரேக்கரும் சந்து சேர்ந்து வரும்போது ஒரு வண்டி ஆஃப் ஆயிருமோன்னு அந்த பயம். கிளச்சை மெயின்டைன் பண்ணி எங்கேயுமே ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி இந்த மெயின் ரோட்ல இருந்து கட் ரோட்ல இருந்து மெயின் ரோட் ஜாயின் ஆகுதுங்களா? ஆமாம். லெஃப்டா ரைட்? ரைட்டு போனோன்னே லெஃப்ட். இந்த மாதிரி நின்றுட்டு எடுப்போம் இல்லைங்களா? அப்போ வந்து டக்குன்னு கிளச்சை விட்டுருமோ விட்டுட்டு முன்னாடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுமோ அந்த மாதிரி ஒரு அது நீங்கள் ரிப்பீட்டடாக ஓட்ட ஓட்ட அது மெயினில் பதிவாயிடும் மாறிடும். பட் நீங்கள் இது விட்டுட்டு போனீங்கன்னா மட்டும் நீங்கள் ரிப்பீட் வண்டி ஓட்டினா தான் உங்களுக்கு அது மெயினில் இருக்கும். ஃப்ளோ. அதுவும் அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் ரோட்டில் நடுவில் ஒயிட் லைன் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா? ஆமாம். அதில் 2 வெஹிக்கிள் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் தெரியல. ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் வருது, நம்மளும் போகிறோன்னா இப்போது ஸ்பேஸ் பத்துமா அந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் பத்தும்னா ரோட்டில் போகலாம். இல்லைன்னா டக்குன்னு கீழே இறக்கிடணும். செகண்ட் கியர் யூஸ் பண்ணி தான் நல்லாயிருக்கும். செகண்ட் கியர் தான் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கியர் சுண்டிக்கிட்டே தான் இருக்கும். கடைசி ரைட்டு ஹார்ன் அடிச்சிருக்கோம். இல்லைங்களா? கடைசி சிவரு மூட்டை இடத்துல ரைட்டு. இது எப்படி குளிக்க விடாமல் ஜட்ஜ்மெண்ட் கிளம்புவீங்க? யாரும் ஆப்போசிட்டில் வரீங்களா? இந்த மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட்டர் வரும்போது வந்துடும். வண்டிக்கு ரைட்டில் போட்டு கால் எக்ஸைட்டர்கிட்ட போகிறத விட கிளச்லேயும் பிரேக்லேயும் இருக்குது. அதுதான் சேஃப்டி.
ஹார்ன் அடிக்கணும். மாற்றிக்கலாம் ஹார்ன் அடிச்சுக்கணும். ஒரு வீலை ஏற்றிக்கலாம். ஃபஸ்ட் கீர் போட்டால் ஒரு வீலை ஏற்றியாக இருக்கீங்க சார். போகலாம். சென்ட்ராக போனோம்னா இன்ஜின் கீழே இல்லை பின்னால் ரேஸ் இடிச்சிடும். அது திட்டு ஹைட்டாக இருக்குது. வண்டி நம்மளுக்கு சின்ன வண்டிங்கிறங்காட்டி கீழே இன்ஜின் கீழே தான் இருக்கும். அதனால் ரேஸ் வந்து இடிச்சிடும். புரிஞ்சுதா? அந்த குழிகளை விடாமல் சென்ட்ராக போகணும்னு சொல்லி போன மாதிரி இதில் சென்ட்ராக வந்தோம்னா கீழே அடியில் எங்கேயும் இடிச்சிட்டா கடைசிக்கு பெட்ரோல் டேங்க்லேயே இடித்தாலுமே வம்பு தானே. அதனால் ஒரு வீலை மேலே ஏற்றிட்டோம்னா ரைட்டில் தள்ளி போயிடலாம். இங்கே நமக்கு ஸ்பேஸ் இருக்குது, ட்ரை பண்ண வேண்டிய வேலையே இல்லையே. ஏம்மா என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா? நேர் கடைசி நிறுத்தி போகணும். லெஃப்ட்டு பார்க்கணும். அப்படியா பார்க்க மாட்டேங்கிறீங்களே. திருப்பலாமா வேண்டாமா கிடையாது, திருப்பணும். இல்லாட்டா லெஃப்ட்டில் உரசிடும். திருப்பலாமா டக்குன்னு திருப்பி ரோட்டுக்கு வந்துட்டு இந்த காய் விட்டு இங்கேயே தள்ளி போனால் தான் போக முடியும். நேரம் இருக்கும். நம்ம அதில் போய் லெஃப்ட் வந்துடுவோம். நேராக போயிட்டே இருக்குங்களா? லெஃப்ட் வந்து நிறுத்திக்கலாம். லெஃப்ட் வந்து கண்டிப்பாக ரைட்டு மாதிரி இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து நிறுத்திக்கலாம். போகலாம். டக்குன்னு யூஸ் பண்ணி டக்குன்னு செகண்ட் கீர். டேஸ் கிளாஸ் முடிச்சிருங்க. மறுபடியும் உங்கள் வண்டி ஓட்டுற மாதிரினாலும் கூப்பிடுங்க, வரோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அங்கே லெஃப்ட் போய்க்கலாம். அந்த மரம் இருக்குல்லம்மா, இந்த வண்டி வந்துச்சுல, அந்த லெஃப்ட்டில் போய்க்கலாம். ஆமாம், இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. கார் அடிச்சு போவாங்க. லட்சம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகாது, விட்டுட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். லூப் மோடில் போப்போ அது ஆட்டோமேட்டிக்காக மெயினில் பதிவாயிடும். நம்ம இவ்வளோ தான் பிடிக்கிறோங்க. ஆனால் மெயினில் வச்சுக்கணும். பயமாவே இருக்கு. அவங்க பின்னாடி தெரியாம டச் பண்ணிடணும். நீ எப்படிமா பின்னால் டச் பண்ணுவாங்க? அவங்க தான் வந்து நம்ம பின்னால் டச் பண்ணுவாங்க. டக்குனு திருப்பும் போது உள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பெரிய வண்டி பின்னால் வரவங்க பார்க்கக்கூடாதுங்க ரம்யா. அவங்க ஹாரன் அடித்து வழி கேட்டால் மட்டும்தான் நம்ம அவங்கள ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அவங்க பின்னால் நம்ம டிஸ்டர்ப் இல்லாமல் வந்தாங்கன்னா நம்ம மட்டும் டிஸ்டர்ப் இல்லாமல் போயிட்டே இருக்கணும்.
லெஃப்ட்டுங்களா? லெஃப்ட் இல்லை, லெஃப்ட்டில் தான் வழி இருக்கு, வேறு வழி இருக்கு. இங்கே ரைட்டு, அந்த மூட்டையெல்லாம் கூட்டியிருக்காங்களே அந்த இடத்துல ரைட்டு. நீனா இது அந்த பிரிட்ஜ் அந்த சைடுல இருந்து வருவோம், நம்ம இன்னைக்கு இந்த சைடு இருந்து போறோம். அதே தான். கடைசி ரைட்டு. இந்த ஒரு இடத்துல ஆஃப் ஆகாமல் தான் நல்லா இருக்கும். அதான் ஸ்பீட் பிரேக்கர் பயமே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். ரிப்பீட்டடாக ஓட்டினா கட் ஆஃப் ஆகிடுங்க. தள்ளி போகலாம். நமக்கு பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கும், ஆனால் உரசிடும். முடிஞ்ச வரைக்கும் இங்கேருந்தே நம்ம ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிக்கணும். பக்காவை தள்ளி போய் நமக்கு போகிறக்கு வழி இருக்குன்னு இங்கேயே நம்ம கன்ஃபார்ம் பண்ணால் தான் பக்கத்தில் போய் போக முடியும். இல்லை பக்கத்தில் போய் பார்த்துக்கலான்ட்டு பக்கத்தில் போனீங்கன்னா அது சிரமமாயிடும். ரைட் ரைட்டு போய் லெஃப்ட். போர்டு கிட்ட ரைட்டு. அந்த போர்டு லெஃப்ட் போய் நிறுத்துறதுங்களா இல்லை ரைட்லேயே? ரைட்டில் போகும், லெஃப்ட்டே நிறுத்துவீங்க. இல்லை இங்கேருந்து கேட்குறீங்க, இங்கேருந்து நம்ம ரோட்டில் தான் போகும். இண்டிகேட்டர் இப்போ ரைட்டில் போடும், அப்போ நமக்கு திருப்பூருக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ரோட்டில் தான். கடைசி லெஃப்ட். அந்த அக்கா நிற்கிற இடத்துல தாண்டி, அக்கா நிற்கிற இடம் தாண்டி லெஃப்ட். இந்த ஏரியாவில் 18 வருஷம் குடியிருந்தோம். நிறைய வீடு இருக்காங்க இங்கே. இந்த ஏரியா பேர் என்னதுங்க? குமாரசாமி தான். சிட்டி போக்கிட்டேன் 18. ஆமாம் 18-20 வருஷம். இப்போ வரைக்கும் பொழப்பு செய்யறதால இந்த ஏரியாக்குள்ள தான். நீங்கள் திருப்பூர் தாங்களா? ஆமாம், பிறந்தது எல்லாம் திருப்பூர். இப்போ அங்கே வீடு வாங்கங்காட்டி பழவஞ்சி வேலைக்கு வந்துட்டோம். ஸ்ட்ரைட்டுங்களா? ரைட்டு. தம்பி வந்துட்டேன்டா. ரைட்டில் நல்லா இருக்கும். இல்லை தப்பு இல்லை, கொஞ்சம் ரிவல்ஸ் வாங்க, ஃபுல்லாக வாங்க. 2 பக்கம் மிரர் யூஸ் பண்ணி வாங்க, தப்பு இல்லை. எட்டிலாம் பார்த்துலாம் போட வேண்டியதில்லை. 2 பக்கம் மிரர் யூஸ் பண்ணாலே பிரேக்கும் இதுவும் கிளச்சும் சேம் அதே தான். விடுங்க பார்க்கலாம், பிரேக்கை விட்டுருங்க, வண்டி எப்படி போகுதுன்னு பாருங்கள். போதா? இப்படி வாங்க, இன்னும் வாங்க. ஸ்டடியாக தானே வருது, எங்கேயும் இடிக்கல இல்லை 2 பக்கம். அப்புறம் என்ன ஸ்டடியாக வாங்க. நம்ம இங்கேருந்து நிறுத்தும் போது பிரேக் பிடிச்சிக்கோங்க. கிளச் ஃபுல்லாக பண்ணுங்க, கிளச் ஃபுல்லாக பண்ணுங்க. அந்த கல் தெரியுதா? ஆமாம், அந்த கல்லை நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நிறுத்தணும். முன்னாடி எடுத்தோன்னு அதில் இதாகிடும். இங்கேருந்து போகும்போது நம்ம நிறுத்தும்போது அந்த கல்லை கெஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். போலாம் விடுங்க. இப்போ ரிவர்ஸ் போடுறோம் இல்லைங்களா? ரிவர்ஸ் போடும்போது இந்த சைடு திருப்பினா என்ன ஆகும்? வண்டி லெஃப்ட்டில் போகும். பேக் வீல் லெஃப்ட்டில் திருப்பினா பேக் வீல் லெஃப்ட்டில் போகும். ரைட்டில் திருப்பினா பேக் வீல் ரைட்டில் போகும். இப்போ நம்ம ஸ்டடியாக இருந்தனால எதுவுமே திருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுங்க, அதுக்கு கல்லை டச் பண்ணி நிறுத்தி கல்லை விட்டு கொஞ்சம் தள்ளி முன்னாடி போயிங்க, பின்னாடி முன்னால் போய் நம்ம நமக்கு தெரியுமே தள்ளி போகலாம். இங்கேருந்து போனால அந்த ஒரு வழி தெரியுங்க. நம்ம இங்கேருந்தே கல்லை விட்டு தள்ளி வந்தால் மட்டும்தான் லெஃப்ட்டு. ஆமாம், லெஃப்ட்டு வாங்கிட்டிக்கலாம்.
நமக்கு எந்த ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம முன்கூட்டியே எடுத்துட்டா தான் அது ஈஸியாக இருக்கும்.